காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறீர். காலையையும் மாலையையும் சொல்லுனா சத்தம் போட்டு சொல்லணும். சொல்லுங்க. ஆமே. நமக்கு தெரிஞ்ச மாலைனா என்ன? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாயங்காலம் தான். சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? நமக்கு தெரிஞ்சது சங்கீதம் 30:5. நீங்க எல்லாம் டீட்டெயிலா பேச வைக்கிறீங்க. அடுத்த லைனுக்கு சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா, ஆமே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும். இதுதான் கேட்டேன். நீங்க இதை சொல்லுவீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாலை என்னன்னு கேட்டா சாயங்காலம். அல்லேலூயா. நல்லது. சாயங்காலம் வரும். இதான் கணக்கு, உலக கணக்கு. உலகத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு டீம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது மனிதன் அதிகமாக அழுகிற டைம் எதுன்னு ஆவரேஜ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈவினிங் 7 to 9. எல்லா டைமும் அழுறவங்க உண்டு. நம்ம சாயங்காலம் கரெக்டாக 7 மணி எப்போ அழுவும் அப்படி இல்லை. ஆனால் அதிகமாக ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா அந்த நேரம் மனிதன் துக்கப்படுகிற நேரமாக இருக்கிறதா. நம்ம இப்போ சொல்றது ஜெர்மனியில் உள்ளவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னதே இல்லை, பைபிள் சொல்லுகிறது. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நம் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில களிப்பு உண்டாக்க அவர் விடியற் காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் நினைச்சிட்டார்னா விடியற் காலத்தில் உண்டாகும் களிப்ப இந்த மாலையிலேயே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறேன். மாலை என்றாலே மனிதன் அதிகமாய் சோர்ந்து போகிற, தளர்ந்து வருகிற நேரம். காலையில் ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உற்சாகத்தோடு போவாங்க. ஈவினிங் வரும்போது பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் டயர்ட் ஆகிற டைம் மாலை. மாலை என்றாலே வெளிச்சம் மறையும், இருள் வெளிப்படும். இதான் மாலை. காலையில் இருக்கிற உற்சாகம் மாலையில் இருக்காது. காலையில் இருக்கிற பலம் மாலையில் இருக்காது. காலையில் இருக்கிற வேகம் மாலையில் இருக்காது. அநேகர் டிராவல் பண்ணும்போது காலை நேரத்தை தெரிந்து கொள்வதன் காரணம் என்னன்னா சீக்கிரம் போயிடலாம். ஈவினிங்னாலே லேட் ஆகும். ஈவினிங்னாலே லேட் ஆயிரும். மாலை மாலை என்கிற அந்த ஒரு நேரம் அல்ல, மாலை என்கிற சூழ்நிலை. அதை தான் உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். அப்போ காலையில நல்ல உற்சாகத்தோடு எழும்பி எல்லாம் செஞ்சுட்டு அதே உற்சாகம் மாலையில் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறவங்களுக்கு நிறைய காசு திருப்பி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க இல்லாத பலத்தை எடுத்து செய்யணும். காலையில நார்மலா வேலை பார்க்கறவங்களுக்கு நார்மல் சேலரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கும், அந்த பலன் இருக்கும், அந்த வேகம் இருக்கும். டைம் முடிஞ்சிட்டு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு இன்னும் 2 மணிக்கு கூட அப்போ என்ன தருவீங்க? நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம். அவன் இல்லாத பலத்தை எடுத்து நாம டயர்ட் ஆகும். நமக்கு டயர்ட் ஆகும். இந்த சோர்ந்து போகும்போதுதான் நம்முடைய பல நேரத்தில் புலம்பலும், அதாவது சோர்ந்து போகும்போது எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு சலிப்பு வரும். ஒரு சலிப்பு. எதுக்கு உழைச்சி, எதுக்கு சம்பாதிச்சு, எதுக்கு படிச்சு, எதுக்கு வாழ்ந்து, எதுக்கு சாப்பிட்டு, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எலியா சோர்ந்து படுத்திருக்கும் போதும் வச்சு அப்பம் வைக்கும் போது எதுக்கு அப்பம் சொன்னாரா? இல்லை, எதுக்கு வாழ்க்கைன்னு சொன்னார். அப்பம் பார்த்துன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இறைச்சி இல்லையா இன்னைக்கு? ஏன்னா கொண்டு வந்தது யாரு? தூதன். அது சரி, நீங்க இன்னும் காகத்திலே இருக்கிறீங்க. ஆவே. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறியணும்.
ஏசாயா 40:28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். 28 பூமியின் கடையாந்தரங்களை, அதான் வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சோர்ந்து போறதுனால நிறைய டைம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்றோம் தெரியுமா? அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 90% ரீசன் என்னன்னா நம்ம டயர்ட் ஆகுறதுனால. எவ்வளவு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்ற ரீசன் என்ன? நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறோம். அல்லது எல்லா விதத்தில் மனதளவுல, சரீர நிலையில, ஆவி நிலையில நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமென். காலையில வெளியே போகும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டுருப்பாங்க, இது எதை வாங்கிட்டு வாங்கன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ இது மிஸ் ஆயிட்டு அப்படியா, சரி இன்னைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ரீசன் என்னன்னா டயர்ட் ஆயிட்டோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதே கிடையாதா? அவர் மாலையும் கழிகூற பண்ணுகிறவர், எந்த சூழ்நிலையும் மாற்றுகிறவர் என்பதை நீ கேட்டதே கிடையாதா அப்படின்னு கேட்கிறார். சபையை இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறார், ஹே நான் இதை இப்படி செய்வேன் நீ கேட்டதே கிடையாதா? நிறைய கேட்க வச்சிருக்கிறார், நிறைய அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார். எதற்கு? இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த ஒரு கேள்வியில தான் என்ன ஆண்டவர் பிடிச்சு நிறுத்தினார். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி நான் செய்வேன் நீ கேட்டதே கிடையாதாப்பா? என்ன சொல்ல அவர்கிட்ட? நீ கேட்டதே கிடையாதா? இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல டிராவல் பண்றீங்கல்ல, இதுல கர்த்தரால் கழிகூற பண்ண முடியும்னு இதுக்கு முன்னாடி இதே போல அது இதை விட மோசமா நடந்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை கேட்டதே கிடையாதா? இதை நீ கேட்டதில்லையோ? அவர் சோர்ந்து போக மாட்டார், அவர் இளைப்படைய மாட்டார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? பூமியின் கடையாந்திரத்தை அவர் சிருஷ்டித்தார் என்கிற செய்தியையும் நீ கேட்டதே கிடையாதா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை கர்த்தர் தான் படைத்தார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? சரீரம் செத்த நிலையில் இருந்த ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? பஞ்ச காலத்துல விதைத்த ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? 20 வருட பகையை சுமந்து வந்த ஏசாவை யாக்கோபோடு ஒப்புரவாக வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? விலங்கிடப்பட்டு சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பை அதே இடத்துல அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீதை ஆடுகள் மத்தியில் இருந்து எடுத்து அரியணையில உட்கார வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? போக்கு வரவும் அறியாதவன் என்று புலம்பின சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து உலகத்தில் இவனை போல ஒரு ஞானி இல்லை என்று எல்லாராலும் சொல்ல வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் தளர்ந்து வந்த பேதுருவை அதே இடத்தில் அழைத்து கொண்டு போய் 2 படகு நிறைய மீன்களை அள்ளி எடுக்க வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? நீ கேட்டதே கிடையாதா? டொமிஷியனால மரண தண்டனை விதிக்கப்பட்டு பத்மு தீவில தூக்கி போடப்பட்ட யோவானை வைத்து பிசாசுக்கு முடிவு எழுதினதை நீ கேட்டதே கிடையாதா?
இதை நீ கேட்டதில்லையோ? இது உனக்கு தெரியாதா? நிறைய கேட்டிருக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி நான் கேட்டிருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, நான் கேட்டிருக்கிறேன்ல, உன்னை காண பண்ணுவேன். அவர் காலையையும் அவர் மாலையையும், ஜீசஸ் 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 ஜீசஸ், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். உலர்ந்த எலும்பு சேனையா நின்னதை கேட்டிருக்கிறேன். இக்கரையிலும் அக்கரையிலும் விருட்சங்களை கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய கேட்க வைக்கிறார். அவர் செய்யும் போது இதுதான் சொல்ல, கேட்டல நீ? ஆமா, பாரு பாரு, கேட்டல, கேட்டு ஆண்டவரே, கேட்டுட்டே இருக்கிற. இது அறியும், தெரியும். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருந்தவர், இருக்கிறவர். அதான் இருந்தவரும் இருக்கிறவரும். அப்ப இப்ப இருக்கிறார், அன்னைக்கு இருந்தார். இந்த கேப்ல தான் அவர் இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்னா, எல்லாவற்றையும் வெறுமையாக்கி. அதாவது எபிரேயர் 2 இருக்கிறது, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நான் எப்படியோ அப்படி இறங்கி வந்தார். அப்படி எவ்விதத்திலும் நான் என்னை வைத்து தான் பார்ப்பேன். இவன் 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 இப்படிதான், இவன் இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெங்க் தான். இயேசுவை கொண்டாடணும். ஆமென். இயேசுவை கொண்டாடணும். He is my Lord, He is my shepherd, He is my master, He is my friend, He is my brother. இயேசுவை கொண்டாடணும். எவ்விதத்திலும் எவ்விதத்திலும். ஆமென். அவர் வாராரு. அப்படி வந்தப்போ அவருக்கு தூக்கம் வந்துச்சு, நமக்கு தெரியும். அவருக்கு தாகம் எடுத்தது தெரியும், பசி வந்துச்சு. சீஷர்கள் ஆகாரம் வாங்க போறாங்க. ஏன்னா எவ்விதத்திலும் நம்மை போல அவர் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு, மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தனித்திருக்கும்படிக்கு அந்திரேயா, சீமோன் என்பவர் பீட்டருடைய வீட்டுக்கு, பேதுருவின் வீட்டுக்கு போறார். ஏன்னா ஊழியெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போறார். அங்கே பேதுருவின் மாமி வியாதியா இருக்கிறான். கர்த்தர் தூக்கி விடுறாங்க. அவள் பணிவிடை செய்கிறார். இனி அடுத்த நாள் திருப்பி ஊழியத்துக்கு போன, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறார். 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். உபத்திரவப்பட்டிருந்த அவர் சொஸ்தமாக்கி அவர் அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அவர் டயர்ட்ல இருந்து அவர் சொல்றாரு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லல. ஆமென். அப்படி இருந்தோம். எதுக்கு? காலையில் ஆகட்டும்பா. பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அப்படி அவரை பார்த்துருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அனுப்பி விட்டுருவோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம் தேவனை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுகிறவர் அல்ல. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு தான் செய்வார்.